நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ரொம்ப பேருக்கு இந்த 12ஆம் பாவம் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, அது நல்லதா, பல குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அது மோட்சஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அந்த ஸ்தானம் அயனஸ்தானம், அயன சயனஸ்தானம்னுவாங்க. அதாவது போகஸ்தானம், கணவன் மனைவி பார்க்கக்கூடிய ஈடுபடக்கூடிய ஒரு இடம் 12. அந்த 12 ஜாதகத்தில் முக்கியமா அப்படின்னா ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்தின வரைக்கும் ரொம்ப பேர் அதை விட்டுருவாங்க. தனஸ்தானம், ஜீவனஸ்தானம், பாகியஸ்தானம், லாபஸ்தானம் அதுதான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர இந்த 12 அதை பார்க்கறது இல்லை. ஏன்னா அவ்வளோ முக்கியம் இல்லை அது அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு மனுஷனை, அதாவது ஏழைய கோட்டீஸ்வரன் ஆக்குறதும் 12 என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம், எங்கேயோ இருந்து மேலே 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 திடீர்னு ஒரு பெரிய யோகத்தை அடையக்கூடிய ஒரு இடம் 12. உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகம் நான் சொன்னப்போ அவங்க நம்பலை. என்ன இருக்கும், குறைஞ்சது ஒரு 7, 8, 9 வருஷம் முன்னால் இருக்கும். அதாவது அவங்களுக்கு கும்ப லக்னம். அந்த லக்னத்துக்கு ஆறக்கூடிய சந்திரன் 12. இதுக்கு மேலே என்ன ஆகணும், விபரீதமாக கொடுக்க ஆரம்பிக்குது. சரி, எப்படின்னு பார்த்தா, அதே அந்த லக்னத்துக்கு 2 கூடிய குரு பாகியத்தில் துலால உட்கார்ந்தது. போதுமே, தனாதிபதி 9ல் உட்கார்ந்து லக்னத்தையும் பார்த்தா, லக்னத்துக்கு 5 பூரிக புண்ணிய ஸ்தானத்தை எதிர்பாரா தனத்தை கொடுக்கணும்னு பார்த்துட்டான். இதுல முக்கியமா என்னன்னா, இந்த 12ல் 6 கூடியவன் உட்கார்ந்ததுனால பிரமாதமா எதிர்பாராத ஒரு யோகம் வந்தது. இன்னைக்கு பல லட்சம் பல கோடி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையா இருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு உதாரண ஜாதகம் கூட சொல்லுவேன். எல்லாருமே தெரிஞ்சதுதான், சூப்பர் ஸ்டார். அவர் யாரு, சிம்ம லக்னம். லக்னத்துக்கு 12 கூடியவன். அவன் 6ல் போய் உக்காந்தான் மகரத்துல. இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு, அவரே சொல்வாரு, எங்கேயோ நான் ஒரு கண்டக்டராக இருந்து இன்னைக்கு உலக அளவில் புகழ் பெற்று இருக்கிறேன்னா ஆண்டவார்கள் அப்படின்னு சொல்லுவார். இருக்கலாம், இருந்தாலும் ஜாதக அமைப்பு அந்த 12 நல்லா இருந்ததுன்னா கவலையே இல்லை. எப்படி பார்ப்போம். லக்னத்துக்கு ஜீவனஸ்தானம், அந்த 10க்கு 3ல் சந்திரன். எது அந்த ஜாதகத்தில், கும்பலக்ன ஜாதகத்தில், இந்த பெண்மணி ஜாதகத்தில் ஏதோ ஒரு தொழில் செய்தாங்க, பிரமாதமான ஒரு வருமானம், அவர்களுடைய புருஷனுக்கும் ஒரு பெரிய உத்தியோகம், அதுலேயும் அவர் பிரமாதமாக வந்துட்டார். ஏன் சொல்ல வரேன்னா, 12 ஐயோ அது என்ன செய்யுமோ, அது ஏது செய்யுமோ அப்படின்னு பயந்துன்னு இருப்பாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதகத்தில் 12 கூடியவன் 6 கூடியவனாகவோ 8 கூடியவனாகவோ இருந்து அந்த வீட்டு அதிபதி அவன் லக்னத்துக்கு 11ல் இருந்தால் ஐயா நிச்சயமா கோட்டீஸ்வர வாழ்க்கை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.